இப்போ ஒரு அப்பா ஈசி சேரில் அப்படி படுத்திருக்கார், சாஞ்சு படுத்திருக்கார். இந்த பக்கத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கிற பையன் படிச்சுட்டு இருக்கான். இந்த 2ஆம் வகுப்பு படிக்கிறவன் கேட்குறான் அப்பா கிட்ட, அப்பா அண்ணன் புத்தகத்தை பார்க்குறேன், அதில் ரொம்ப படம் இல்லை, என் புத்தகத்தில் நிறைய படம் இருக்க, அணில் அப்படின்னு போட்டிருக்கான், ஒரு அணில் படம் போட்டிருக்கான், மயில்னு ஒன்று போட்டிருக்கான், மயில் படம் போட்டிருக்கான், அண்ணன் புத்தகத்தில் அப்படிலாம் படம் இல்லையே, ஏன் அப்படின்னா அதுக்கு இவர் என்ன சொல்லணும்? உனக்கு இப்போ தான் கற்றுக்கிற, மயில்னா எப்படி இருக்கணும்னு காட்டணும், அதுக்காக அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அண்ணனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிட்டனால விஷயத்த சரி சொன்னால் போகிறோம்னு இப்படி ஒரு விவரமாக சொல்லாமல் சின்ன பையதானேன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ முண்டம், உனக்கு படம் போட்டால் தான் தெரியும், அண்ணன் அறிவாளி, படம் இல்லாமலே தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொன்ன உடனே நான் முண்டமான்னு கேட்டான். ஆமாம் விட்டா. ஒரு 15 நாள் கழிச்சு அந்த ஊரில் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வந்துடுச்சு. பேலட் பேப்பரை அடித்து எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் எல்லாருக்கும் காட்டுறாங்க. அந்தந்த கேண்டிடேட்லாம் இதில் குத்துங்க, இதில் குத்துங்க, ஒருத்தர் அணிலில் குத்துங்க, ஒருத்தர் கிணத்துல போடுங்கிறாரு, ஒருத்தர் எண்ணெய் சட்டியில் போடு, என்னமோ ஒன்று காட்டுற கேணியில் போடுன்னு சொல்கிறார். இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்பா அது என்னன்னா, இது எங்களுக்குள்ளே உள்ளது, உனக்கு ஒன்றும் இல்லை, சும்மாடுறான்னு. அவன் போயிட்டார். என்னமோ ஒன்று காமிச்சு என்னமோ சொன்னாங்களே, ஆமாம் எலெக்ஷனில் நிற்கிறாருடா, நின்னா அவருக்கு கேணி சின்னம், அந்த கேணியில் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாண்ணா, அது சரி, நான் தான் முண்டம், படம் போடுறான், உனக்கும் படம் போடுறானே ஏன்னா, அதுக்கு அந்த அப்பா சொன்னான், நீ சின்ன முண்டம், நான் பெரிய முண்டன்டா. பிள்ளைகள்கிட்ட நல்ல வார்த்தைகள் சொல்லணும். தப்பான வார்த்தைகளை அறிமுகப்படுத்தினோம்னா அந்த பிள்ளை நாளைக்கு நம்மளை கேட்பான்ல. அப்போ